லாஸ்ட் 10-15 நாளாவே நம்மளை பத்தின நெகட்டிவிட்டியா வெளியே வந்துட்டு இருக்கு. நெகட்டிவிட்டின்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட் 10-15 நாளா இவ்வளவு நாளா நம்ம என்ன பித்தலாட்டம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், எதெல்லாம் பண்ணி ஏமாத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. பட் அது ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதான் சொன்னேன்ல, இந்த பிராடுத்தனம்லாம் பண்ணேன், அதெல்லாம் நீங்களே பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் அதுக்கு ரிப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு நாங்க முடிவு எடுத்திருந்தோம். ஏன் அப்படி முடிவு எடுத்தோம்னா, ரிப்ளை பண்ணா தொக்கா மாட்டிப்போம், யாரும் நம்பவும் மாட்டீங்க. ஏன் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம், இதுக்கப்புறம் இதை பத்தின ரிப்ளை எல்லாம் நம்ம பண்ண போறது கிடையாது, நம்ம வேலையை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு. ஏன்னா போன வீடியோல ரிப்ளை பண்றதுக்கே நிறைய மேனிப்புலேஷன்லாம் யோசிச்சு, ஸ்கிரிப்ட் எல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியதா போச்சு. இதுக்கப்புறமும் பண்ண சொன்னீங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் மேனிப்புலேட் பண்றதுக்கு. அதனால சரி ரிப்ளை எல்லாம் வேணாம், மறுபடியும் மாட்டிப்போன்னு விட்டேன். அண்ட் நம்மளை நம்பி இருக்கிற ஆடியன்ஸுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அவங்களை எஜுகேட் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம நெகட்டிவிட்டி எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தாடியை சேவ் பண்ணி ட்ரிம் பண்ணி 4 மாசம் யூஸ் பண்ண போன் இது, நம்பி வாங்குங்க அப்படின்னு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ இப்போ வி ஹாவ் டு ஆன்சர். ஏன்னா இதுக்கு மேலேயும் ஒன்றும் சமாளிக்க முடியல, வண்டியா திட்டுறேன் என் கமெண்ட்ல. ஸோ இப்போ என்னப்பா சொல்ல போற, இதெல்லாம் என்னோட வாய்ஸ் கிடையாது, என்னோட ஆடியோ ரெக்கார்டிங்ஸே கிடையாது, எல்லாத்தையும் ஏஐல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல போறியான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. மேனிப்புலேஷன் ஸ்ட்ராட்டஜி யோசிக்கும் போது இதையும் யோசிச்சேன், இது ஏஐ தான் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் ரொம்ப அப்பட்டமா மாட்டிப்போம் அப்படின்றனால அதை நான் சொல்ல போறது கிடையாது. ஸோ இந்த வீடியோலாம் பார்த்த எல்லாருக்கும் நான் தான் நிறைய மேனிப்புலேட் பண்ணியிருக்கேன், நான் தான் நிறைய காசு வாங்க சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட நான் வேலைக்கு ஆளா இருந்தேன். ஓகேவா, இந்த கவன் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ கவன் படத்துல இருக்கிற ஓனர் என்ன சொல்றாங்களோ அதுதான் விஜய் சேதுபதி கேட்பாரு. ஸோ அதுக்கப்புறமா மனம் தெரிந்தே அவர் தனியா ஆரம்பிச்சிருப்பாரு. சே, எவ்வளவு பிரில்லியண்டா யோசிச்சுக்கடா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இல்ல கவன் படத்தோட வீடியோவே காமிச்சு அவங்க வந்து ஓனரு நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்ப திருந்திட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம்ல. பரவாயில்ல, பயங்கரமா யோசிக்கிறடா நீ. ஒரு டார்கெட் இருக்கும், அதற்கான இன்சென்டிவ் இருக்கும், நம்ம காம்படிட்டரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய நிலைமை வரும். 5 லட்சம் 10 லட்சம் எக்ஸ்ட்ரா கூட கேட்கலாம், நம்மளோட ஒர்த் என்னன்னு காட்டலாம். நான் அந்த கம்பெனிக்கு கீழே தான் வேலை பார்த்தேன். நான் அங்க வாங்கின ஷேரையும் சம்பளத்தையும் ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்குன்னு சில உழைப்பெல்லாம் நம்ம போடணும். ஆமா, ஃப்ரீயாலாம் கொடுத்துட மாட்டாங்க. கஷ்டப்பட்டு வந்து இந்த தாடி சேவ் பண்ணணும், இது பண்ணணும், அந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணணும். அப்புறம் அந்த கம்பெனிக்காரன் காசு தரலன்னா அவனையே மிரட்டணும், உன்னை பத்தி நெகட்டிவ் ரிவ்யூ போட்டுருவோம்னு. அப்புறம் வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணதை வந்து 4 மாசம் யூஸ் பண்ணேன்னு ஃப்ராடு பண்ணணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் காம்படிட்டரோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காம்படிட்டர் ஏட்டுடியா மட்டும் அப்பயே போட்டிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்றத உணர்ந்து நான் அந்த கம்பெனில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படி வெளியே வரும்போது தான் அந்த கட்டப்பையை தூக்கிட்டு வந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து சிக்கியே மாட்டிக்கிட்டேன். ஸோ என்னோட புது சேனல்ல லாஸ்ட் 3 மந்த்ஸா நான் போட்டிருக்க கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். புதுசா ஆரம்பிச்சனால எவனும் இன்னும் ஸ்பான்சர் அந்த அளவுக்கு தரல. அண்ட் எனிவே, நான் பாஸ்ட்ல பண்ணது தப்பு தானான்னு கேட்டீங்கன்னா தப்பு தான். ஐ எம் சாரி. அந்த ஐ எம் சாரி அப்படின்றத எக்கோல அப்படி இப்படி போட்டு ஐ எம் சாரி அப்படி போட்டு அதே அப்படியே தம்ப்நெயிலா வச்சிரு. ஓகேவா, நம்ம சாரி கேட்ட மாதிரியே இருக்கும், அப்படியே உள்ளுக்குள்ள நம்ம உருட்டினதெல்லாம் வச்சு அப்படியே சமாளிச்சுக்கலாம். ஓகேவா. சுத்துற பம்பரத்து மேலதான் எல்லாரும் மேலேயும் கண்ணு. எனக்கு ரொம்ப ஜாமா. இந்த சுத்துற பம்பரத்து மேலதான் எல்லாரும் கண்ணும் இருக்கு, ஆனா அந்த சாட்டையை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. பயங்கரமா யோசிச்சிருக்கலடா. நம்ம தான் பம்பரம், அவங்க தான் சாட்டை, அவங்க சுத்தி விட்டனால தான் நம்ம சுத்திட்டு இருந்தோம். வெரி குட். அந்த அடேங்கப்பா கிரியேட்டர் சைடு ஸ்டோரியை மட்டும் கேட்டு நீங்க வீடியோ போட்டிருக்கீங்களே, ஏன் இந்த டொக் சூப்பர் ஸ்டார் ஸ்டோரியை நீங்க கேட்கல? கேட்டிருந்தா நான் தான் கதை கதையா சொல்லியிருப்பேனே, கேட்டிருந்திருக்கலாமே. அந்த கேப்ல ஏதாவது மாத்தி ஏதாவது பண்ணியிருப்பேன், மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமே அதை திருத்திக்கிட்டு நான் ஒழுங்கா இருக்கேன். நிஜமாவே திருத்திட்டு ஒழுங்கா இருந்துடணும், இல்லைன்னா முடிச்சு விட்டுருவாங்க. இல்லை இதுவும் மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். கோ கிரியேட்டர்ஸ் ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்கிட்டு இவன் இப்படித்தான் அப்படின்னு ஹோல் ஸ்டோரியும் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்கல்ல, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சானுங்க? வேற எங்க இருந்தாலும் சோர்ஸ் வந்துருக்குமோ? இவ்வளவு நாளா தெரிஞ்சே சும்மா இருந்தாங்களா, இப்ப தெரிஞ்ச உடனே திடீர்னு ஷாக் ஆயிட்டாங்கன்னு தெரியல. சரி, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, இனிமையாவது தெரிஞ்சு வீடியோ போட்டாகணும். இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க போறது இல்ல. நாங்க என்ன நடந்தாலும் எங்க வேலையை பார்க்க போறோம். இங்க கண்டென்ட் தான் கிங்கு. கேட்கும் இவங்க பாட்டுக்கு எங்க வேலையன்னோன்னு பழைய வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம்னு நினைச்சுப்பாங்களோ. இல்ல இனிமே திருந்துறோம், சரி வேணாம் அவ்வளோலாம் வேணாம், சாரி சொல்லிட்டோம், சரி இனிமே ஒழுங்கா இருப்போம். இது வரைக்கும் ஒழுங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமே கொஞ்சம் உருப்படியா இருப்போம். நன்றி.